Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths application of matrices and determinants exercise 1.7ல third sum பார்க்கலாம். Third sum, by using Gaussian elimination method, balance the chemical reaction equation. நம்ம வந்து Gaussian elimination methodல இந்த chemical reaction equationனை balance பண்ணணும். Balance பண்றதுன்னா இந்த பக்கம் இப்போ வந்துட்டு C2H6, C2னா கார்பன், சீனா கார்பன், அப்ப 2 கார்பன் இருக்கு, ஹைட்னா ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன் இருக்கு, 1 ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன் இருக்கு. இந்த பக்கம் எவ்வளவு கார்பன், எவ்வளவு ஹைட்ரஜன், எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கோ சேம் அதே தான் இந்த பக்கம் நம்மளுக்கு வரணும். ஆனா இங்க வந்துட்டு 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு, இந்த பக்கம் 6 ஹைட்ரஜன் இருக்கு, இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு, இங்க வந்து 3 ஆக்சிஜன் இருக்கு. சோ இது வந்து இம்பேலன்சிங்கா இருக்கு. நம்ம வந்து இந்த பக்கம் எத்தனை கார்பன், எத்தனை ஹைட்ரஜன், எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ சேம் அதே இது இந்த பக்கம் வரணும். அதுக்கு தவிர நம்ம பேலன்ஸ் பண்ணணும். சோ அதான் இந்த காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம பேலன்ஸ் பண்ணணும். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ given கொடுத்திருக்கிற equation ரைட் பண்ணலாம். given chemical reaction equation C2H6 plus O2, இந்த பக்கம் H2O plus CO2. இப்ப இதுல பாருங்க, நம்மளுக்கு இத பேலன்ஸ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது இப்போ 1 2 3 ஏதாவது ஒரு நம்பர் வேணும். இங்க ஒவ்வொரு இந்த இதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு ஒரு நம்பர் இருந்தாதான் நம்ம வந்துட்டு ஈக்குவல் பண்ண முடியும், அதை பேலன்ஸ் பண்ண முடியும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ஒரு நம்பர் வரணும், இங்கேயும் ஒரு நம்பர் வரணும், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இப்படி 4 நம்பர்ஸ். அந்த நம்பர் வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ணணும். நம்ம அதைத்தான் இப்ப அந்த நம்பர்ஸ் என்னங்கிறத நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அதுக்காக நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் 4 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம், எக்ஸ் ஒய் இசட், சாரி இப்போ நம்மளுக்கு 4 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேணும். ஸோ ஏபிசிடி எனி நம்பர்ஸ் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அதை வந்துட்டு நம்ம வந்து x1 x2 x3 x4ன்னு கன்சிடர் பண்ணலாம். இது வந்துட்டு பாசிட்டிவ்ல தான் இருக்கும், இது வந்து நெகட்டிவா இருக்காது, ஃபிராக்ஷனா இருக்காது, ஜஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸா தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம அதையும் ரைட் பண்ணணும். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இந்த x1 x2 x3 x4 வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். நம்ம அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இங்க ஃபர்ஸ்ட் வந்து x1 அப்ளை பண்ணலாம். x1 C2H6 பிளஸ் நெக்ஸ்ட் வந்து இது பக்கத்துல x2 போடலாம், x2 O2. இங்க வந்துட்டு இந்த H2 இது பக்கத்துல வந்துட்டு x3 போடணும், x3 H2O பிளஸ் இதுக்கு பக்கத்துல x4 CO2. நம்மளுக்கு இப்போ இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் x1 x2 x3 x4 ஓட வேல்யூஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்ம இதுல வந்துட்டு அந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும் இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம இதுல இருந்து என்ன பண்ணோம், இப்ப காசியன் எலிமினேஷன் மெத்தட்னால நம்ம வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணணும். அதுக்காக நம்மளுக்கு இப்போ ஈக்குவேஷன்ஸ் வேணும். சோ இந்த இதுல இருந்து நம்ம இப்போ ஈக்குவேஷன் ரைட் பண்ணணும். இது எப்படின்னா, இப்ப இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்கு, சேம் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற கார்பன். நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டு பண்ணாதான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். சோ அதுக்காக இந்த இதுல இருந்து எத்தனை கார்பன் இருக்கு பாருங்க. இந்த இதுல எத்தனை கார்பன் இருக்கு, இந்த சைட்ல இங்க வந்து 2 கார்பன் தான் இருக்கு. இந்த கார்பன் பக்கத்துல என்ன இருக்கு, நம்ம இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜர் x1. அப்ப இந்த பக்கம் எத்தனை கார்பன், ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் பாருங்க, எத்தனை கார்பன் இருக்குன்னு பாக்குறோங்க. கார்பன் இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்கு பார்க்கணும், ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற கார்பன். இதுல இந்த பக்கத்துல எத்தனை கார்பன் இருக்கு டோட்டலா, இதுல இருந்து இங்க மட்டும்தான் கார்பன் இருக்கு, அது பக்கத்துல x1 இருக்கு. இங்க எத்தனை கார்பன் இருக்கு, இங்க கீழே C2. அப்ப 2 கார்பன் இருக்கு. நம்ம அப்ப எப்படி ரைட் பண்ணா 2x1 2 கார்பன் தான் இருக்கு. சோ அப்ப 2x1 ஈக்குவல் டு இந்த பக்கம் பாருங்க எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்கு, இதுல கார்பன் கிடையாது, இதுல கார்பன் இருக்கு, ஒரே ஒரு கார்பன், ஒரு C மட்டும் தான் இருக்கு. அப்ப கார்பன் வந்து ஒரு கார்பன் தான் இருக்கு. நம்ம என்ன பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன மென்ஷன் பண்றோம், x4. அப்போ 1 into x4. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை கார்பன், இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்கு, ஈக்குவல் டு இந்த பக்கம் எத்தனை கார்பன் நம்ம ஈக்குவல் டு பண்ணணும். சோ அப்போ இங்க 2x1, இங்க 2 கார்பன் இருக்கு, இங்க வந்து ஒரு கார்பன் இருக்கு, அது பக்கத்துல என்ன பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கோ அதை நம்ம ரைட் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முலா ரைட் பண்ண எப்படி இருக்கும்,
2x1 இந்த பக்கம் equal to இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வரணும். So minus x4 equal to 0. இது வந்து first equation. Next பாருங்க, இப்ப நம்ம கார்பன் ரைட் பண்ணியாச்சு. Next ஹைட்ரஜன், எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல எத்தனை ஹைட்ரஜன், இந்த பக்கம் எத்தனை ஹைட்ரஜன், இந்த equationல இருந்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க. இங்க மட்டும் இதுல ஹைட்ரஜன் எதுவும் கிடையாது, இங்க மட்டும் தான் இருக்கு. 6 ஹைட்ரஜன் இருக்கு. 6 ஹைட்ரஜன் பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன இருக்கு, x1. அப்ப நம்ம என்ன ரைட் பண்ணோம்னா 6x1. ஓகேவா, ஈக்குவல் டு இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு, இங்க H2 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க பாசிட்டிவ் இன்டிஜர் x3 இருக்கு. அப்ப நம்ம எப்படி ரைட் பண்ணோம்னா 2x3. சோ இதை இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்ல நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். 6x1 இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் 2x3 equal to 0. இதுல 6 இருக்கு, இதுல 2 இருக்கு. அப்ப நம்ம காமனா divided by 2 போடலாம். இந்த equationல divided by 2 போட்டா என்ன வரும், 6 divided by 2 3x1 minus 2 divided by 2 1 ஆயிடும். So minus x3 equal to 0. இது வந்து second equation. Next வந்து oxygen, நம்ம கார்பனும் ஹைட்ரஜன் ரைட் பண்ணியாச்சு. Next oxygen. ஆக்சிஜன் வந்துட்டு இதுல எத்தனை ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த சைடு எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, சாரி இந்த ஈக்குவேஷன்ல எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பாருங்க. 2 O2 இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு, பாசிட்டிவ் இன்டிஜர் x2 இருக்கு. அப்ப நம்ம ஈக்குவேஷன் எப்படி பண்ணணும்னா 2x2. என்ன பாசிட்டிவ் இன்டிஜர் நம்ம போட்டிருக்கிறது இருக்குதோ அது பக்கத்துல எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பாருங்க. 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 2x2 ஈக்குவல் டு இந்த பக்கம் பாருங்க, இங்க பாருங்க, இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு, ஒரு O இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இன்டிஜர் என்ன இருக்கு, பாசிட்டிவ் இன்டிஜர் நம்ம போட்டிருக்கிறது x3. இப்போ 1 into x3 x3. நெக்ஸ்ட் இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்கு. சோ அப்ப பிளஸ் இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, O2னா 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்க பாசிட்டிவ் இன்டிஜர் x4 இருக்கு. அப்ப நம்ம எப்படி ரைட் பண்ணோம்னா 2x4. சோ ஆக்சிஜன் இந்த பக்கம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பார்க்கணும், ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற ஆக்சிஜன். சோ அப்ப 2x4. நமக்கு இதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முலா ரைட் பண்ணா 2x2 இதை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் ஆயிடும், மைனஸ் x3. இது இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிச்சு. 3 ஈக்குவேஷன்லயுமே ஈக்குவல் டு 0 தான் இருக்கு. இது வந்து 3 வந்து இந்த 3 ஈக்குவேஷன் ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். சோ இத வந்துட்டு இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணி தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். நம்ம 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதை நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா ரைட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 2x1 x2 டேர்மும் x3 டேர்மும் நம்மளுக்கு 0. சோ அப்ப நம்ம ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ணலாம்னா 2x1 plus 0x2 plus 0x3 x4 என்ன இருக்கு, minus x4 equal to 0. minus x4 equal to 0. Next second equation என்ன இருக்கு, 3x1 x2 0 x4 0. so நம்ம equation எப்படி ரைட் பண்ணலாம்னா 3x1 plus x2 வந்துட்டு x2 term இங்க 0. so அப்ப 0x2 next minus x3 x4 term 0. so minus x3 plus 0x4 equal to 0. second equation என்னென்ன term இல்லையோ அதை நம்ம 0 போட்டு ரைட் பண்ணிருக்கிறோம். next இங்க third equation பாருங்க, third equationல x1 கிடையாது. so அப்ப 0x1 plus இங்க என்ன இருக்கு 2x2 minus x3 minus 2x4 அதை அப்படியே ரைட் பண்ணலாம். plus 2x2 minus x3 minus 2x4 equal to 0. நம்மளுக்கு இப்படி இந்த 3x1 x2 x3 x4 4 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிருக்கிறோம். இதுல இருந்து நம்ம a, b இது வந்துட்டு a, இது வந்துட்டு b, bனாலே ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ல 0 தான். நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணலாம்.
ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னா A, B. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு A, இது வந்து B. ஓகே, இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் x1 ஓட கோஎஃபிஷியன்ட் எதுன்னு பார்க்கலாம். A, B ஈக்குவல் டு x ஓட கோஎஃபிஷியன்ட் 2, x1 x2 க்கு 0, x3 க்கு 0, x4 க்கு -1. இந்த காலம் ஃபுல்லா இது வந்து x1 ஓட கோஎஃபிஷியன்ட், இது x2, இது x3, இது x4. இந்த ஈக்குவேஷன்ல x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 3, x2 க்கு 0, x3 -1, x4 0. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல 0, 2, -1, -2. இப்போ நம்ம இந்த A ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணியாச்சு. A, B மேட்ரிக்ஸ் அப்படியே ஜாயின் பண்ணணும். 5th காலமா 0, 0, 0. நாம இப்போ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இது வந்து கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட். இதுல இருந்து இதோட மெயின் டயகனல் எலிமெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். இதுதான் இதோட மெயின் டயகனல் எலிமெண்ட். இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த 3 எலிமெண்ட் நம்மளுக்கு 0 ஆகணும். ஸோ இப்போ இந்த 2 எலிமெண்டையும் ஃபர்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 எலிமெண்டையும் 0 பண்ணும். இந்த எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எலிமெண்ட்டை 0 பண்ணணும். ஆல்ரெடி இந்த எலிமெண்ட் 0 தான் இருக்கு, நம்மளுக்கு நீ இந்த எலிமெண்ட்டை 0 பண்ணணும். இந்த எலிமெண்ட் 0 பண்ணதுக்கு என்ன ஈக்குவலன்ட் ப்ராசஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடணும். ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே ரைட் பண்ணலாம். 2, 0, 0, -1, 0. செகண்ட் ரோ R2க்கு நம்ம என்ன பண்ணணும்னா R2, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டயகனல் எலிமெண்ட் இந்த 2 ஆல நம்ம R2 ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும். சேம் அதே மாதிரி இங்க 3 இருக்கு. சோ அப்ப -3 ஆல R1 ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் 0 வரும். அப்ப என்ன பண்ணணும், 2R2, 2 ஆல R2 ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும். -3 ஆல R1 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ரஃப் கால்குலேஷன் நீங்க ரைட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் R2 இன்டு 2, R2 நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6, 3 இன்டு 2 6, 0, இங்க -2, 0, 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா R1 -3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். -3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 into -3 -6, 0, 0, 1 into -3 sorry -1 into -3 +3 ஆயிடும் 0. ரெண்டே நம்ம பிளஸ் பண்ணும்போது +6 -6 0, 0, 0, 0. இங்க -2, இங்க 3, இங்க 0. ஸோ இதை இங்க ரைட் பண்ணலாம். 0, 0, -2, 3, 0. நம்மளுக்கு R3 நெக்ஸ்ட் R3 எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஆல்ரெடி இங்க 0 தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே ரைட் பண்ணலாம். 0, 2, -1, -2, 0. இப்ப நம்மளுக்கு இந்த 2 எலிமெண்ட்டும் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் 0 பண்ணணும். ஆனா இதுக்கு மேல இருக்கிற எலிமெண்ட் பாருங்க, இங்க 0 தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த R2வையும் R3யையும் R2 R3 இந்த ரெண்டையும் இந்த 2 ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் 0 வந்துடும். So next process first row எந்த changes ங்க அப்படியே ரைட் பண்ணலாம். 2, 0, 0, -1, 0. செகண்ட் row இப்போ நம்ம R2வையும் R3யையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது R3யை வந்து நம்ம செகண்ட் R2ஆ ரைட் பண்ணணும். R2 வந்து R3ஆ ரைட் பண்ணணும். அப்போ R3யை செகண்ட் ரோவா ரைட் பண்ணணும். 0, 2, -1, -2, 0. செகண்ட் ரோவை தேர்ட் ரோவா ரைட் பண்ணணும். 0, 0, -2, 3, 0. இப்ப நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம்னா R2வையும் R3யையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். ரெண்டையுமே வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எக்ஸலன்ட் ஃபார்ம் படி இந்த 3 எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதோட ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப ரேங்க் ஆஃப் A பாருங்க. ரேங்க் இது இவ்வளவு வந்துட்டு A மேட்ரிக்ஸ், இது A, இது வந்து B மேட்ரிக்ஸ். இப்ப ரேங்க் ஆஃப் A பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ரேங்க் ஆஃப் A எத்தனை நான் ஜீரோ ரோஸ் பாருங்க. எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு? 1, 2, 3. 3 நான் ஜீரோ ரோஸ் இல்ல, 3 நான் ஜீரோ ரோஸ். ரேங்க் ஆஃப் A equal to 3. ரேங்க் ஆஃப் A, B. ரேங்க் ஆஃப் A, B எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு பாருங்க. அதுவும்
3 தான் இருக்கு. சோ இப்ப n பாருங்க, n வந்து எத்தனை வேரியபிள் ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் எடுத்திருந்தோம், 4 பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் x1 x2 x3 x4 4 பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் 4 வேரியபிள் ஃபங்க்ஷன் இருக்கு. சோ அப்ப n equal to 4 equal to 4 but rank of a 3 rank of a comma b 3 தான். இது ரெண்டுமே rank of a யும் a comma b யும் equal to இருக்கிறதுனால சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் equal to 3 but ஆனா less than இருக்கு, n தான் ஜாஸ்தியா இருக்கு. சோ n விட கம்மியா இருக்கு, less than n, n விட கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கிறதுனாலே வந்துட்டு இது வந்து the system consistent, system is consistent and it has infinitely many solution. இது வந்து rank of a யும் a comma b யும் equal to இருக்கு. equal to இருக்குன்னா consistent. பட் ஆனா என்ன விட அதோட rank வந்து கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கிறதுனால இது வந்து infinitely many solutions. சோ அப்போ நம்ம இந்த எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறத வந்துட்டு equivalent equations நம்ம ரைட் பண்ணலாம். writing the equations using the excellent form. இப்ப நம்ம எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறது ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இத வந்துட்டு நம்ம இது என்னன்னு கன்சிடர் பண்ணது, இந்த ரோ ஃபுல்லா, இந்த ரோ ஃபுல் சாரி இது காலம், இந்த காலம் ஃபுல்லா இது வந்து x1, இது x2, இது x3, இது வந்து x4. அப்போ இந்த எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணிருக்கல இருந்து ஈக்குவலன்ட் ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணலாம். இங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரோ, லாஸ்ட் நம்ம ரிவர்ஸ்ல ரைட் பண்ணலாம். இங்க கீழ இருக்கிற இந்த லாஸ்ட் ரோல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணலாம். லாஸ்ட் ரோ இந்த x1 x2 0 இருக்கு. சோ அப்போ 2x3 minus 2 x3 x4 க்கு plus 3x4 3x4 equal to 0. இதை வந்து நம்ம first equation consider பண்ணலாம். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு இங்க rank வந்துட்டு 3 ஆனா n வந்து 4. n பாத்தீங்கன்னா x1 x2 x3 x4 4 வேரியபிள்ஸ் இருக்கு. அப்ப n வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. நம்ம அப்போ x4 ஓட வேல்யூவை நம்மளுக்கு கால்குலேட் பண்ண முடியாது. x4 நம்ம என்ன பண்ணணும்னா let x4 equal to நம்ம ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இதுல வந்து நம்ம k ன்னு மென்ஷன் பண்ணலாம். x4 equal to k ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். இந்த ஈக்குவேஷன்ல நம்ம வந்துட்டு x4 க்கு k ன்னு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது என்ன வரும், -2 x3 plus 3 x4 க்கு நம்ம k அப்ளை பண்ணோம். k equal to 0. k equal to 0. இதுல இருந்து நம்ம வந்துட்டு x3 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ -2 x3 equal to இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும், -3k. x3 equal to -3k divided by -2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். சோ அப்ப 3/2 k 3/2 k நம்ம வந்துட்டு x இப்ப x4 ஓட வேல்யூ k, x3 ஓட வேல்யூ 3/2 k. செகண்ட் ஈக்குவேஷன்ல ரைட் பண்ணலாம். செகண்ட் ரோல இருந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 0, x2 க்கு வந்துட்டு 2 இருக்கு. சோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி வரும், செகண்ட் ஈக்குவேஷன் 2x2 நீங்க x3 க்கு வந்து -1 இருக்கு. சோ -1 minus x3 -1 minus x3, x4 க்கு வந்துட்டு -2 இருக்கு. சோ அப்போ -2 x4 equal to 0. இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இதுல வந்துட்டு x4 ஓட வேல்யூவும் x3 ஓட வேல்யூவும் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். 2x2 minus x3 ஓட வேல்யூ நம்ம இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம், x3 equal to 3/2 k. இந்த வேல்யூவை நம்ம இதுல அப்ளை பண்ணலாம். 3/2 k minus 2 x4 நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம், x4 equal to k. x4 equal to k. அப்ப இதுல நம்ம x4 க்கு k அப்ளை பண்ணலாம். equal to 0. 2x2 இங்க 3/2 k யும் இங்க -2 k யும் இருக்கு. சோ நம்ம இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா இங்க டிவைடட் பை 2. சோ அப்போ இங்க 3k minus 4k equal to 0 minus 2x2
minus 3k minus 4k minus 7k divided by 2 equal to 0. 2x2 equal to இது இந்த பக்கம் கொண்டு வரும்போது plus ஆயிடும் 7k divided by 2. Next இந்த x2 equal to நம்ம இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வரும்போது divided by 4 ஆயிடும் equal to இந்த 2 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும் 7k இங்க already divided by 2 இருக்கு இந்த 2 இங்க வரும்போது into 2 ஆயிடும் so equal to 7k divided by 4 x2 ஓட வேல்யூ கிடைச்சிச்சு next வந்துட்டு first இந்த equation excellent form பண்ணிருக்கிறதுல இருந்து first rowல இருந்து நம்ம equation write பண்ணலாம் first rowல வந்துட்டு x1 xக்கு வந்து 2 இருக்கு அப்ப 2x1 next x2 x3 0 minus x4 minus 1 இருக்கு so minus x4 equal to 0 இது வந்து third equation இந்த third equationல இருந்து நம்ம வந்துட்டு x1 ஓட வேல்யூ find out பண்ணலாம் 2x1 x4 நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் k ன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் k equal to 0 2x1 equal to இந்த minus k இந்த பக்கம் வரும்போது plus k ஆயிடும் so x1 equal to the 2 இந்த பக்கம் வரும்போது k divided by 2 நம்ம இப்போ find out பண்ணி வச்சிருக்கிறது x1 x2 x3 x4 x1 ஓட வேல்யூ k divided by 2 x2 ஓட வேல்யூ x2 ஓட வேல்யூ 7k divided by 2 next x3 ஓட வேல்யூ நம்ம என்ன find out பண்ணி வச்சிருக்கோம் x3 equal to 3 divided by 2k 3 divided by 2k next x4 equal to k இதுல kங்கிறது நம்ம வந்துட்டு இதுல எல்லாமே x1 x2 x3ல வந்துட்டு just positive integers மட்டும் தான் இருக்கும் சோ அப்ப kங்கிறது therefore k னா positive integer just positive value தான் இருக்கும் positive numbers only positive numbers kங்கிறது just positive numbers தான் இருக்கும் next என்ன பண்ணனும் நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணனும் அதுக்காக நமக்கு k யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் just அது ஃபிராக்ஷனாவும் இருக்க கூடாது நெகட்டிவா மைனஸாவும் இருக்க கூடாது just ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கணும் சோ அதுக்காக நம்ம k யோட வேல்யூ என்னவா இருந்தா நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேல்யூ x1 x2 x3 x4 வந்துட்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கேக்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு பார்க்கணும் இப்போ ஃபிராக்ஷனாவும் வரக்கூடாது நெகட்டிவாவும் வரக்கூடாது நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கக்கூடாது ஜஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல 1 போட்டு பாருங்க கேக்கு நம்ம 1 வேல்யூ போட்டாலே என்னவாகும் 1 divided by 2 ஃபிராக்ஷனா வரும் சோ அப்ப கேக்கு நம்ம 1 சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது 2 போடுங்க 2 போட்டோம்னா இங்க 2 divided by 2 இங்க 1 வந்துரும் இங்க ஆனா வந்துட்டு 14 divided by 4 divided by 4 நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபிராக்ஷன்ல தான் ஆன்சர் வரும் சோ அப்ப நமக்கு 2வும் அப்ளை பண்ண முடியாது நெக்ஸ்ட் 3 போடுங்க 3 அப்ளை பண்ணோம்னா இங்க என்ன ஆயிடும் 3 divided by 2 அதுவும் நமக்கு வந்துட்டு ஃபிராக்ஷன்ல தான் வரும் சோ அதனால நம்ம அதுவும் அப்ளை பண்ண முடியாது கேக்கு வந்துட்டு 4 அப்ளை பண்ணி பார்க்கலாம் சோ 4 அப்ளை பண்ணும்போது இங்க 4 divided by 2 அப்ப வந்து நமக்கு இங்க 2 வந்துரும் இங்க 4 போட்டா 4 கேன்சல் ஆயிடும் இங்க 7 வந்துரும் இங்க வந்துட்டு நம்ம 4 அப்ளை பண்ணா 4 இந்த 2 கேன்சல் ஆயிடும் சோ அப்ப இங்க 2 வந்து 6 வந்து இதுல 4 அப்ப வந்து நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கிடைக்கும் சோ அதனால நம்ம சூஸ் பண்ணலாம் சூஸ் k equal to 4 k equal to 4 போட்டா கரெக்ட்டா நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கிடைக்கும் 4 அப்ளை பண்ணலாம் so x1 x2 x3 x4 equal to நம்ம இதுல k க்கு 4 அப்ளை பண்ணனும் 4 அப்ளை பண்ணனும்னா இது k க்கு 4 அப்ளை பண்ணா 4 divided by 2 இங்க 7 into 4 divided by 4 into 3 divided by 2 into 4 4 நம்ம இப்ப கேன்சல் பண்ணலாம் இது கேன்சல் பண்ணுவோம் இங்க 2 ஆயிடும் இந்த 4 கேன்சல் ஆயிடும் இங்க இது கேன்சல் ஆகி இந்த 2 வந்துரும் சோ அப்ப இங்க என்ன வரும் 2 இங்க வந்து 7 இங்க வந்து 3 into 2 6 இங்க வந்து 4 இப்ப x1 x2 x3 x4 இதுல இருந்து x1 equal to 2 x2 equal to 7 x3 equal to 6 x4 equal to 4
நம்மளுக்கு இப்போ x1 x2 x3 x4க்கு பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸை நம்ம இந்த ஈக்குவேஷன் இந்த இதுல x1 x2 x3 x4 இருக்க பிளேஸ்ல நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணும்போது x1 வேல்யூ என்னது 2, இங்க என்ன இருக்கு 2, c2 h6 plus x2 இங்க x2 ஓட வேல்யூ x2 வந்துட்டு 7 இங்க என்ன இருக்கு 7 O2 x2 பக்கத்துல O2 இருக்கு. சோ அப்போ 7 O2. நெக்ஸ்ட் இங்க பாருங்க x3 ஓட வேல்யூ 6 இங்க H2O 6H2O plus x4 CO2 x4 ஓட வேல்யூ 4 CO2. இப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் இந்த இதுல வந்துட்டு x1 x2 x3 x4 இந்த பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ்க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கிறோம். இப்ப வந்து இது நம்ம பேலன்ஸ் ஆயிருக்கா இல்ல இம்பேலன்ஸ்டா இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். இந்த சைடுல எத்தனை கார்பன் இருக்கோ சேம் அதே கார்பன் தான் இந்த சைடா இருக்கணும். இங்க பாருங்க எத்தனை கார்பன் இருக்கு, இங்க 2 இங்க 2 2 into 2 4. அப்போ 4 கார்பன் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் 4 கார்பன் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க எத்தனை கார்பன் இருக்கு, இங்க 4 இங்க C1. அப்போ 1 into 4 இந்த பக்கமும் 4 கார்பன். ஓகே, ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ 4 கார்பன் வந்துட்டு ஈக்குவல், இந்த பக்கம் 4 கார்பன் இந்த பக்கம் 4 கார்பன். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாருங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு, இங்க 6 இங்க 2. அப்போ 6 into 2 12. இங்க வந்து 12 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க இங்கே 6 இங்க 2. அப்ப இங்கேயும் 12 ஹைட்ரஜன் அப்ப ஈக்குவல் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் எத்தனை ஆக்சிஜன் பாருங்க, இங்க வந்து 7 into 2 14 ஆக்சிஜன் இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க இங்க வந்து 6 into 1 6 ஆக்சிஜன் பிளஸ் இங்க பாருங்க இங்கேயும் இருக்கு 4 into 2 பிளஸ் 8 ஆக்சிஜன் இந்த பக்கம் இருக்கு. அப்போ 6 into 8 14 ஆக்சிஜன். அப்ப இந்த பக்கம் இருக்குது சேம், இங்க 4 கார்பன் இருக்கு, இந்த பக்கமும் 4 கார்பன், இந்த பக்கம் 12 ஹைட்ரஜன் இருக்கு, இந்த பக்கமும் 12 ஹைட்ரஜன், இந்த பக்கம் 14 ஆக்சிஜன் இருக்கு, இந்த பக்கமும் 14 ஆக்சிஜன் இருக்கு. ரெண்டு பக்கமும் வந்துட்டு பேலன்ஸ்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம இப்போ கொடுத்திருந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷனை நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணிருக்கிறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.